இன்றைக்கி டேஸ்டியான முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு கிரேவி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்யும் போது நல்லெண்ணெயில் செஞ்சுக்கோங்க. எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2லேருந்து 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் கிரேவி நல்லாயிருக்கும். நல்ல பழுத்த பழமாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, குழம்பா வச்சிங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி கிரேவி தான் செய்ய போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் நல்லா இந்த மசாலாவை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே நல்லா குக் ஆகி வந்துருச்சு உங்கள் மசாலா. இப்போது நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான முருங்கைக்காய் கிரேவி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது சாதம், அப்புறம் தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.